ஹல்லேலூயா, பிரைஸ் டு காட். தேவனுக்கு மகிமையும் துதியும் கனமும் சதா காலம் உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனமே, இப்பொழுது கூட நாம் ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். அநேகருக்கு இது ஒரு குழப்பமான ஒரு காரியமான ஒரு உலகத்திலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நான் என்னுடைய சுவிசேஷ ஊழியத்திலே அநேகரை நான் சந்தித்திருக்கிறேன், அநேகரிடத்திலே பேசியிருக்கிறேன். அநேகரிடத்திலே பேசும்பொழுது ஒரு சில பேருக்கு நான் பேசுவது ஈஸியாக புரிந்துவிடும், ஒரு சில பேருக்கு புரியாது. இல்லை என்று என்னிடத்தில் வாதிப்பார்கள். வேதமே சொல்லி இருந்தாலும் அவருக்கு அதன் மேலாக பற்று இருக்காது, அவருடைய சொந்த கருத்தின் மேலாக தான் அந்த பற்றுதல் இருக்கும். இப்படியாக அநேகரிடத்திலே நான் அநேக கேள்விகளை பெற்றிருக்கிறேன். அதிலே பல வருஷத்துக்கு முன்பாக இந்த கொரோனா பீரியடில் அவர் இறந்து போனார். அவரும் ஒரு சின்ன சபையை நடத்தி கொண்டிருந்தவர், எல்லாருக்கும் அறிமுகமானவர். அவர் கும்மிடிப்பூண்டியில் இருந்தவர். எல்லார் வீட்டுக்கும் மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து போவார். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்டவர் தான். பல வருஷத்துக்கு முன்பாக என்னிடத்தில் பல கேள்விகளை கேட்பார். அதற்கு நான் பதில் சொல்வேன். ஒரு நாள் இரவு நேரத்தில் மாடியின் மேலே உட்கார்ந்து அபிஷேகத்தை குறித்து என்னிடத்தில் பேசினார். அப்பொழுது அவர் பேசும்பொழுது அவர் பேசுகிற வார்த்தையானது எனக்கு சரியாக புலப்படவில்லை. ஏனென்றால் அவர் ஏதேதோ எங்கெங்கேயோ இருந்து கேட்டு வந்தது என்னிடத்தில் பேசினார். அப்பொழுது நான் தெளிவாக கேட்டேன், நீங்கள் அபிஷேகம் என்று சொல்லுகிறீர்களே, அதை குறித்து தெளிவாக எனக்கு சொல்ல முடியுமா என்றேன். அவர் ஏதோ ஒரு அபிஷேகத்தை குறித்து அப்படி இப்படின்னு ஏதேதோ ஒரு வசனத்தை என்னிடத்தில் காட்டினார். நான் தெளிவாக ஒரு வார்த்தை மாத்திரம் கேள்வி கேட்டேன். நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்களா அல்லது பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா என்றேன். அவர் சொன்னார், இல்லை, நான் தேவனுடைய ஆவியை தான் பெற்றிருக்கிறேன் என்றார். நான் சொன்னேன், நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க மாட்டீர்கள் என்றேன். அவரிடத்தில் அடித்து பேசினார். நீங்கள் தேவனுடைய ஆவியை, நான் தேவனுடைய ஆவியை தான் பெற்றிருக்கிறேன். அப்படி என்றால் பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய ஆவிதான் அப்படி என்று பேசினார். திரும்பவும் நான் கேள்வி கேட்டேன். பரிசுத்த ஆவியும் தேவனுடைய ஆவியும் மனிதனிடத்தில் எப்படி கிரியை செய்யும் என்று நான் கேட்டேன். அதுதான் பரிசுத்த ஆவியின் மூலமாக கிரியை செய்யும் என்றார். இன்னும் அவருக்கு தெளிவான விளக்கம் இல்லை என்று நான் எண்ணினேன். பிரியமான தேவஜனமே, இன்று கூட அவருக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு இந்த குழப்பங்கள் உண்டு. நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோமா அல்லது பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா? நீங்கள் யார் எந்த ஊழியக்காரன் எடுத்தாலும் நான் இப்போ பேசுறத உனக்கு அதிசயமாக தான் தெரியும். ஏன் இவர் என்ன புது கதையை கட்டுறாருன்னு கூட தெரியும். ஏதோ ஒரு புது கதையை இவர் பேசுகிறாருப்பா இவர் அப்படின்னு கூட சொல்ல முடியும். நான் வேதத்தின் அடிப்படையில் தான் நான் பேசுவேனே தவிர என் சொந்த கருத்துக்களை கொண்டு வந்து நுழைக்க மாட்டேன். வேதத்தில் என்ன பேசியிருக்கிறதோ அதை நான் ஆணித்தரமாக பேசுவேன். இது என் சுபாவம். அதனால பிரியமான தேவஜனமே, சிலருக்கு நான் வாயில் சொன்னாவே புரியும், சிலருக்கு படம் போட்டு நான் போர்டிலே படம் போட்டால் தான் புரியும். நான் ரெண்டு விதமாகவும் நான் பேசுவேன். ஒன்று, வாயிலே புரியும்படியாகவும் பேசுவேன், அதே நேரத்தில் படம் போட்டு நான் காட்டி அதை புரிய வைக்கும்படியாகவும் நான் பேசுவேன். ஆனால் சில பேருக்கு படம் போட்டால் தான் புரியும், சில பேருக்கு வாயிலே பேசினாலும் புரியும். இப்பொழுது நான் படத்தையும் காண்பித்து அதை நான் வாயிலும் விளக்க பிரியப்படுகிறேன். அதனால் பிரியமான தேவஜனமே, இப்போ சற்றேனும் கொஞ்ச நேரம் இந்த படத்தின் மூலமாக நான் விளக்குகிறேன், அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். அதனால் இந்த படத்துக்கு நாம் போகலாம். ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு நாம் அதில் கடந்து போகலாம்.
1 யோவான் 2:27 நீங்கள் இந்த புஸ்தகத்தில், அதாவது 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமும், அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கவனிங்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அபிஷேகம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீராக. அபிஷேகம் என்பதை நீங்கள் குறிப்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:28 நான் படிக்கிறேன். ஏரோதும் பெந்தியோ பிலாத்தும் புற ஜாதிகளோட இஸ்ரவேல் ஜனங்களோட கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாக கூட்டம் கூடினார்கள். இதை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இதனுடைய பொருட்களத்தினை அதில் படிக்கலாம். இங்கே கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்களோட கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு, அப்படி என்றால் இயேசுவுக்கு அவர் அபிஷேகம் பண்ணினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிக வசனங்களை நான் உங்களிடத்தில் படிக்க முடியும் இந்த அபிஷேகத்தை குறித்து. இருந்தாலும் இந்த அபிஷேகத்தை குறித்து நான் உங்களிடத்தில் பேசப்போவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேத வசனத்தை நான் படிக்கிறேன். இல்லை என்றால் நான் அடுத்த கடந்து போய்விடுவேன். இப்போ இதன் மேலாக நான் ஒரு சின்ன படத்தை போடுகிறேன். அந்த படத்தின் மூலமாக நாம் திரும்பவும் பேசலாம். இப்பொழுது கவனிங்கள். இங்கே நான் ஒரு படத்தை போட்டிருக்கிறேன். ஆணும் பெண்ணுமான தேவன். அதாவது நான் மேலே எழுதியிருப்பது என்னவென்றால் எல்சடாய் என்று சொல்லப்படுகிறதான தேவன், அதாவது மார்பகம் உள்ள தேவன். இது இந்து மார்க்கத்தில் பேசுகிறவர்கள் அர்த்த நாரேஸ்வரன் என்று பேசுவார்கள். ஆண் பாதி பெண் பாதி என்று அவர்கள் இந்த தேவனை தான் அவர்கள் அப்படி பேசுவார்கள். அது அவர்களுக்கு புரியாது. இதுதான் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டாரை போட்டு அதிலே காட் என்று எழுதியிருக்கிறேன். இந்த ஸ்டார் மேலே தான் காட் என்று எழுதியிருக்கிறேன். அதுதான் ஆணும் பெண்ணுமான தேவன் என்று எழுதியிருக்கிறேன். இப்பொழுது சற்று கவனிங்கள். நான் இங்கே ஒரு ஏரோ மார்க்கை போட்டு அந்த ஏரோ மார்க்கிலே ஆதாம் என்று எழுதியிருக்கிறேன். யார் இது? ஆதாம். இப்பொழுது கவனிங்கள். ஆதாமை குறித்ததான ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். தேவன் அவனை ஆவியிலே ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் என்றும் தன் சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி அவனை உருவாக்கினார் என்றும் வேதத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அப்படி என்றால் தேவ சாயலும் தேவ குணபாவனைகளும் உள்ளதான இவன்தான் இந்த ஆதாம். இந்த ஆதாம் உருவாக்கப்பட்ட விதானம் ஒரு மண்ணின் சரீரம். அந்த மண்ணின் சரீரத்தில் ஒரு உருவத்தை உருவாக்கி, அந்த மண்ணிலே ஒரு உருவத்தை உருவாக்கி, அந்த உருவத்துக்குள்ளாக மண் நடந்து பேசி செயல்பாடுகளை செய்யக்கூடிய அளவுக்கு தேவனுடைய ஜீவ ஆவி அவனுடைய இருதயத்துக்குள் ஊதப்படும் பொழுது, அந்த மண்ணுக்குள் ஊதப்படும் பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கும். அது வேறு ஒன்றுமல்ல, தேவனுடைய முழுமையான அபிஷேகமாகிய ஆவி அவன் சரீரத்துக்குள்ளாக ஊதப்பட்டிருக்கிறது. ஆனால் இது மண்ணின் சாயல் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணின் சாயலில் இருக்கிற ஆதாம் ஆணும் பெண்ணுமானவன் என்பதையும் நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆணும் பெண்ணுமானவன் தான் இங்கே ஆதாமு தேவனுக்கு என்ன பவரெல்லாம் இருக்கிறதோ அத்தனை பவரும் ஆதாமுக்கு இருந்தது என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அவன் ஒரு குட்டி தேவன் என்று கூட நாம் செய்தி புஸ்தகங்களை படித்திருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்து இந்த குட்டி தேவனிடத்திலே தேவன் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் முதலிலே இது தொடங்கின வழி இதுதான். இப்பொழுது இந்த ஆதாமை இரண்டாக பிரித்தார். பெண் தன்மையை ஆதாமுக்குள்ளாக இருந்து வெளியே எடுத்தார்.
இப்பொழுது அந்த பெண் வேறு யாரும் அல்ல, ஏவாள் அல்ல, ஆதாம் தான் ஏவாளாக அங்கே இருக்கிறார். ஏனென்றால் ஆதாமுக்குள் இருந்து எடுத்ததினாலே அவளும் ஆதாம் தான். பெண் என்பதனாலே அவள் ஏவாள் என்று பெயரிடப்பட்டது. இப்பொழுது இவர்கள் இருவர்கள் மத்தியிலே தேவன் நிவாசம் பண்ணினார் என்றால் அதற்கு அர்த்தம் உண்டு. இவர்கள் மத்தியிலே தேவன் அதாவது முழுமையாக தன்னுடைய அபிஷேகமாகி, அதாவது ஒரு சிருஷ்டிக்கிற வல்லமை, எதையும் சிருஷ்டிக்க முடியும். தேவன் என்ன செய்கிறாரோ அதை அத்தனையும் இந்த உலகத்திலே ஆதாமாலே செய்ய முடியும். ஏனென்றால் இது தேவனிடத்திலிருந்து வந்த அப்படியே முழு வல்லமையானது இவனுக்குள்ளாக இறங்கியிருக்கிறது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனாலே ஆதாம் மூலமாக தேவன் எப்படி ஆதாமை உருவாக்கினாரோ அப்படியே ஆதாம் உருவாக்கி இருந்தால் அந்த வல்லமையானது உருவாக்கப்பட்ட மனிதர்களிடத்திலே கண்டிப்பாக இருந்திருக்க கூடும். ஆனால் ஆதாம் அவனோட நின்று போனது. தேவனுடைய வல்லமையானது வெளியே வேற உருவங்களையோ அல்லது வேற செயல்பாடுகளை, வேற மனிதர்களை உருவாக்க கூடாதபடி அவன் அந்த இடத்திலேயே தேவனுடைய வார்த்தை விட்டதினாலே அவன் மரித்து போனான் என்று மிக தெளிவாக நமக்கு தெரிந்தது. மரணமில்லாத ஆதாம் தேவன் இழந்ததினாலே வார்த்தையானது, அதாவது தள்ளப்பட்ட தூதனுடைய வார்த்தையா அல்லது தேவனுடைய வார்த்தையா என்றால், தள்ளப்பட்ட தூதனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட தன் மனைவியின் மித்தமாக ஆதாம் தன் உரிமையாகிய தேவனுடைய முழு வல்லமை, முழு அபிஷேகம் அனைத்தையும் அவன் இழந்து போனதினாலே, கவனிங்கள், எதனின் மித்தமாக இழந்து போனான் என்றால், அதாவது எப்படி சொல்றான், இணை சேர்க்கையினாலே அவன் இழந்து போனான். அவன் மண்ணின் சரீரமும் தேவ ஆவியும் அவனுக்குள் இருக்கும் வரை அவன் இழந்து போகவில்லை. அந்த வல்லமை அவனோட கூட அப்படியே இருந்தது. எப்பொழுது இவர்கள் இரத்தத்தோடும் மாமிசத்தோடும் மனிதனை உருவாக்க இறங்கினார்களோ அப்பொழுதே இவர்கள் தேவனுடைய வல்லமை இழந்து போனார்கள். திரும்பவும் இந்த வல்லமை இந்த மனிதர்களுக்குள்ளாக வர முடியாது. அதற்கு பின்பு ஆதாம் எத்தனையோ பிள்ளைகள் பிறந்தது, அதனுடைய மித்தமாக அதாவது சந்ததிகள் பெருகி வந்தது. அந்த சந்ததிகள் எல்லாவற்றிலும் ஆதாம் இழந்து போன வெறுமையாக்கப்பட்ட அந்த பாத்திரம்தான் வந்த சந்ததிகள் எல்லாருக்குள்ளும் இருந்ததோ தவிர அவன் நிச்சயமாக தேவ ஆவியை அவனால் பெற முடியாது. ஐயா, உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் உங்களுக்கு புரியும். ஏனென்றால் தேவனுடைய ஆவி என்று சொல்லப்படும் பொழுது அவர் சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றுக்குள்ளுதான் அது இருக்க முடியும். இவன் சிருஷ்டிக்கப்பட்டவன், இவனுக்குள் தேவன் வைத்தார். இப்பொழுது கவனிங்கள், சூரியனுக்கு இருக்கிற அந்த வல்லமையை கவனித்து பாருங்கள். அது சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி, அதனுடைய வல்லமையை அது இழக்கவில்லை. சந்திரன் அதனுடைய வல்லமை இழக்கவில்லை. பூமியில், அதாவது சமுத்திரத்தை பாருங்கள், அது வெள்ளோட்டம் வரும்போது என்ன செய்யும்? திரும்பவும் அது, அதாவது சந்திரன் திரும்பும் பொழுது அது என்ன பண்ணும்? உள்ளே வரும், வெளியே போகும். ஏனென்றால் அதனுடைய உரிமையை அது இழக்கவில்லை. இவன் தேவன் என்ற பதத்தை இழந்தான். ஏனென்றால் இங்கே தாறுமாறாக்கப்பட்ட வல்லமையினாலே ஏற்பட்டிருக்கிற இந்த பதத்தை அவன் எடுத்ததினாலே அவனுக்கு தேவனுடைய முழு வல்லமை, சிருஷ்டிக்கிற வல்லமை அவன் இழந்து போனான். மனிதன் ஒருவனுக்குள் அந்த சிருஷ்டிக்கிற வல்லமை வரக்கூடாதபடி ஆதாம் தடை செய்து விட்டான். பிரியமான தேவஜனமே, இப்படி இருக்கும் பொழுது நான் தேவனுடைய வல்லமையை, நான் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் எப்படி? உங்களால் உலகத்தை உருவாக்க முடியுமா? தேவன் சொன்ன வார்த்தையில் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் சொல்ல முடியும், செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வல்லமை, இப்பொழுது தேவனுடைய முழு அபிஷேகம் இங்கே இந்த மனிதர்களுக்குள் கிடையாது. ஆதாம் இழந்து போனதின் மித்தமாக தேவனுடைய வல்லமையை அவன் இழந்து போனான், தேவனுடைய அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். இப்போ சொல்லுங்க, நீங்க தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீங்க, தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். சூரியனே அங்கே நில், சொல்லுங்க பார்க்கலாம், நிற்கதான்னு பார்ப்போம். சந்திரனே குரல் கொடுங்க, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு உலகத்தை உண்டாக்க முடியுமே, கண்டிப்பாக ஒரு நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு உலகத்தை உண்டாக்குங்க பார்க்கலாம்.
ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தால் கண்டிப்பாக அது நிச்சயமாக நடக்கும். இல்லையே. அப்போ எப்படி தான் பிரதர்? அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். வழி பைபிளில் தனியாக இருக்குது. இதை படத்தில் பார்க்கலாமே. இப்போ பாருங்கள், அதே படத்துக்கு இன்னொன்று போடுறேன். இந்த பாருங்க, இவன் ஆணும் பெண்ணுமான தேவன் என்று நாம் பார்த்தோம். யார்? ஆதாம். நிச்சயமாகவே தேவன் ஆணையும் பெண்ணுமாக பிரித்தார் என்று நாம் இப்பொழுது பார்த்தோம். அடுத்தது ஒரு ஏரோ மார்க்கை நான் போடுகிறேன். சற்று இங்கே கவனிங்கள். இந்த ஏரோ மார்க் பக்கத்தில் இன்னொரு ஏரோ மார்க் போட்டு கன்னி என்று ஒரு ஏரோ மார்க்கை நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்தை படித்திருந்தால் ஒரு வேத வசனத்தை நான் கவனம் பண்ணுகிறேன். சற்றேன்னு கவனிங்கள். இந்த செய்தியானது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற செய்தி 3 பிரிவு நான் எடுத்திருக்கிறேன். அப்படி என்றால் உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று தேவன் ஏற்கனவே சவால் விட்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது கவனிங்கள். இங்கே கன்னி என்று நான் போட்டிருக்கிறேனே, இந்த கன்னி வேற யாரும் அல்ல, மரியாளை தான் இங்கே கன்னி என்று நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்பொழுது கவனிங்கள். மரியாளுடைய கர்ப்பத்தை தேவன் வாடகைக்கு எடுத்துக்கொண்டார். இங்கே ஆண் பெண் இன சேர்க்கையினால பிறக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த வல்லமை கிடையாது. தேவனுடைய வல்லமை கிடையாது. தேவனுடைய முழு அபிஷேகம் கிடையாது. தேவன் செய்கிற காரியங்களை இவனால் செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த 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 உரிமையானது இழந்து போனான் மனிதனிடத்தில் அந்த உரிமை இல்லை. எப்பொழுது தேவன் இவன் இன சேர்க்கையில் விழுந்து மனிதர்களை உருவாக்கினானோ அப்பொழுதே மனிதர்கள் அத்தனை பேரும் பாவ மனிதர்களாக போனார்கள். ஒரு மனிதன் இப்பொழுது எடுத்துக்கொள்ளும், யாரோ ஒரு மனிதன் இறந்து போகிறான். ஐயா, அந்த மனிதன் மிக நல்லவன், அவன் நிச்சயமாக எந்த தவறும் செய்யவில்லை, அவன் பொய் பேச மாட்டான், அவன் எல்லாருக்கும் தர்மம் பண்ணுவான், அவன் இருக்கிற சொத்தை எல்லாம் அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்து விட்டான், இப்பொழுது அவன் ஒருவேளை சாப்பாடு அவன் உழைத்து தான் சாப்பிடுகிறான், ஏனென்றால் அவ்வளவு நல்ல மனிதனை நான் பார்த்திருக்கிறேன். ரைட், ஓகேப்பா. அவன் மரித்து போனான். அவனுடைய ஆவி பரிசுத்தாவியா? சட்ட சொல்லுங்கள். அவனுடைய ஆவி பரிசுத்தாவியா? நல்லவனாச்சப்பா, தர்மம் பண்ணவனாச்சே, எவ்வளோ காரியங்களை அவன் சந்திச்சிருப்பான் பாருங்க, எவ்வளோ நல்லது செஞ்சிருப்பான், உலகத்துக்கு எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மரித்து போனா இப்போ அவன் பரிசுத்தாவியா? நான் கேட்குறேன் கேள்விக்கு பதில். மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்தாவியா? இன சேர்க்கையிலே ஈடுபட்டு பிறந்த ஒரு மனிதனுடைய ஆவி பரிசுத்தாவியா? என்னுடைய கேள்விக்கு பதில். எந்த மனுஷனானா இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளாக கூட இருக்கட்டையா, யாரா இருந்தாலும். அப்ப நான் கூட தான்யா, யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, எப்பொழுது இன சேர்க்கையில தாய் தகப்பனுடைய இச்சையில பிறந்த எந்த ஒரு மனிதனுக்குள்ளும் அந்த வல்லமை இழந்து போன வல்லமை தான் தவிர அவன் பரிசுத்த ஆவியாக மாற முடியாதையா. அவன் மரித்து போனால் அவன் ஆவி பரிசுத்த ஆவியாக வராது. ரட்சிக்கப்பட்டிருந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே வழிநடத்தப்பட்டிருந்து அவன் வழிநடத்தப்பட்ட கடைசி நாட்களிலே அவன் சரீரத்தை விடும் பொழுது அவனுக்கென்று ஒரு தியாப்பனி பாடியில் அவன் பிரவேசிக்கிறான் என்றால் அப்பொழுதுதான் ஐயா அவனுக்குள் பரிசுத்தாவினுடைய முழு அபிஷேகம் வல்லமை பிறக்கும். அப்பொழுதுதான் அவன் இந்த சரீரத்தினுடைய மாய்மாலங்களை விட்டு வெளியே போகிறான் அல்லவா. இங்கேயே அவன் அதையெல்லாம் வெறுத்தான், எல்லாவற்றையும் வெறுத்தான். எல்லாவற்றையும் வெறுத்து தேவனுக்கு உண்மையாக இருந்து தேவன் பேச வேண்டிய காரியங்களை பேசி அவன் எந்த மாய்மாலமும் செய்யவில்லை. வார்த்தையோடு நின்றான். அந்தந்த காலத்துக்கு உண்டான வார்த்தையை அவன் அறிந்து கொண்டான். அந்த வார்த்தையோடு அவன் நின்றான். அப்படி அவன் நிற்கிற அந்த மனிதன் தான் அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த தியாப்பனி பாடிக்குள்ள அவன் கடந்து போகிறானே, அப்பொழுதுதான் ஐயா அந்த வல்லமையே உன்னிடத்தில் கிரியை செய்யும். அப்படி என்றால் எப்படி? எனக்கு இன்னும் தெளிவாக விளக்குங்கள் அப்படி என்று நீ சொல்லலாம். நிறைய வேத வசனத்தை படித்திருப்பேன். பவுல் அரியறியா போட்டிருப்பார், பரிசுத்த ஆவியை பற்றி போட்டிருப்பாரு, நம்மளுடைய ஆவிகளை பற்றி போட்டிருப்பாரு. எல்லாத்தையும் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கவனிங்க, கன்னி நான் எழுதியிருக்கிறேனே, இந்த கன்னி என்று சொல்லப்படுகிற இந்த கர்ப்பத்தை தேவன் வாடகைக்கு எடுத்து அதிலே தேவ ஆவியானவர் தாமே ஒரு கருவை உண்டாக்கி அந்த கருவின் வழியாக தேவன் இயேசுவாக வெளியே வந்தார். என்னவா? இயேசுவாக வெளியே வந்தார். அவர் வந்த விதானத்தை குறித்து ரோமர் 7-8 அதிகாரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா?
தேவன் செய்யக்கூடாததை செய்தார் என்று என்ன சொல்லுகிறது? படிங்க. தேவன் இதை செய்யக்கூடாத காரியத்தை செய்தார். யாருக்காக ஐயா? யாருக்காக? ஆபிரகாமுக்கு பண்ண வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக. தேவன் என்ன செய்தார்? நம்மை மீட்பதற்காக. நாம் நியாயப்பிரமாணத்தில் விழுந்து போன ஜனங்களாக, அதாவது கவனிங்கள், எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். எழுத்து வடிவத்தில் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. கவனிங்கள், எந்த ஒரு காரியத்தையும் எழுத்தின் மூலமாக நீங்கள் செய்ய முடியாது. ஆவியின் மூலமாகத்தான் உங்களால் நடத்தப்பட முடியும். கவனிங்கள், உங்களுடைய ஆவியை அப்படியே எடுத்து விட்டு அவருடைய ஆவி உங்களுக்குள் வந்து உட்கார்வது அல்ல. சில பேர் அப்படிதான் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் பரிசுத்தாவை பெற்றுவிட்டேன், அந்நிய பாஷையை பேசி பரிசுத்தாவை பெற்றுவிட்டேன். அப்படியா? நல்லதையா. நீங்கள் பரிசுத்தாவை பெற்றீங்களா? ரொம்ப நல்லது. நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பண்ணப்படும் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவி முழுசா இல்லை, வரம். அதனுடைய வரங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் வரங்கள். நீங்கள் பெற்ற அபிஷேகம் அது வரம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வரம். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கும் உண்டு, அதற்கும் அபிஷேகம் தான். நீங்கள் மீட்கப்பட வேண்டும் அதற்கு அபிஷேகம் தான். நீங்கள் சுகமாக்க வேண்டும் என்றால் அதற்கும் அபிஷேகம் தான். எல்லாவற்றுக்கும் அபிஷேகம் தான். தேவன் முழுமையாக உங்களுக்குள் கிரியை செய்யவில்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான் பரிசுத்தாவியை பெற்றேன். அப்படியா? பார்க்கலாமா? பரிசுத்தாவை பெற்றதெல்லாம் எத்தனை பேர் பரிசுத்தாவை பெற்றீங்கன்னு பார்க்கலாமா? நான் பார்த்ததை சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. ஒரு பெரிய சபை, நல்லா வெள்ளையும் செல்லையமாக தான் இருப்பாங்க. எல்லாம் கோட்டு ஷூட்டு போடுறவங்க தான். இன்னைக்கு காலையில் தான் பேசியிருப்பாங்க, நல்லா பேசியிருந்திருப்பாங்க. புல்பெட்டில் ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. வெளியே புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு மாயமாலமான ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு இப்படி திரும்பும்பொழுது அப்படியே முகம் மாறும். பரிசுத்தாவியா? இது பரிசுத்தாவியா? சொல்லுப்பா, பரிசுத்தாவியா? ஒரு சகோதரன் வருவார். அந்த சகோதரனை பெருமையாக பேசுவார். அவர் போன பின்பு அவரை பற்றி தாறுமாறாக பேசுவார். இது பரிசுத்தாவியா? சொல்லுங்க. 1 2 இல்லையா, லட்சக்கணக்கில் எடுத்து போடலாம் இந்த மாதிரி காரியங்களை. தெரியுமா உங்களுக்கு? ஏழை, நான் சபை ஆரம்பிக்கும் பொழுது 25 பைசா காணிக்க போடுவாங்க. அப்படிப்பட்ட காணிக்கையை சேர்த்து வச்சிருந்த ஒரு நபர் அரசாங்கத்துக்கு கோடிக்கணக்கில் கொடுத்தார். இது பரிசுத்தாவியா? ஏழை ஜனங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அந்த காசை. ஏழை காணிக்கை ஏழை ஜனங்களுக்கு கொடுத்து பரிசுத்தாவியா? சொல்லுங்க, எது பரிசுத்தாவி? நீங்க ஆன்லைன்ல பாக்குறீங்கல்ல, செய்தியில எத்தனை பேர் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆனா பேச முடியும். அபிஷேகம் என்பது என்ன என்று தெரியாது. நீங்கள் அந்நிய பாஷை பேசினால் பரிசுத்தாவியை பெற்றுவிட்டீர்கள். நாம் அனைவரும் பரிசுத்தாவியை பெற்றுவிட்டோம். இல்லை ஐயா. சபிக்கிற வாயிலே, அதாவது துதிக்கிற வாயிலே சபிக்க கூடாது என்று சொன்னார் என்றால் ரெண்டுமே என் நாக்கில் இருக்கிறது. ஏன்? மகத்தான பவுல், நான் சொன்ன சத்தியம் இல்லாமல் வேறொரு சத்தியத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்படுவான் என்று சொன்ன பவுல், தேவ தூதனானாலும் சரி, எங்கள் சீசர்களாகி எங்களில் ஒருவனானாலும் சரி, சபிக்கப்பட்டவன் என்று சொன்னான் பவுல். அப்படிப்பட்ட பவுலே நன்மை செய்கிற என்னிடத்தில் தீமை உண்டு என்ற ஒரு பிரமாணத்தை நான் காணுகிறேன் என்றார். தெரியுமா ஐயா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களா? ரோமர் 7ஆம் அதிகாரம் படிங்க. அதில் தான் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசுகிறேன்னார். யார்கிட்ட? நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கிட்ட. தெரியுமா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரேடியோவில் நீங்கள் ஒரு டேப் ரெக்கார்டரில் நல்ல ஒரு இயேசு கிறிஸ்துவ புகழற ஒரு பாட்டையை நீங்கள் போடலாம். அதே நேரத்தில் சாவுக்கு ஆடின்னு போகிற தப்பாங்கூத்தியும் அதில் போடலாம். அதை மாதிரி உருவம் தாயா உனக்கும் எனக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உண்மையாகவே இன்னும் கூட நான் ஒரு சின்ன வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு தரேன், புரிஞ்சுக்கங்க. இல்லைன்னு யாரை மறுக்க முடியாது. இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு எதிர்த்து நின்னா ஒருத்தன் கூட தப்ப முடியாது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க ஐயா. நம்ம ஒரு 2 மாதம் ஜபமே பண்ணாமல் விடுங்க. வேதம் வாசிக்காதீங்க. ஜபம் இல்லைன்னா வேதம் வாசிக்க மாட்டீங்க. அது நல்லா தெரியும் நம்மளுக்கு. நீங்கள் செய்தியை வாசிக்க மாட்டீங்க, வேதத்தை வாசிக்க மாட்டீங்க. அதை குறித்துதான சிந்தனை உங்ககிட்ட வராது. ஆனால் அது எங்கே வலிச்சுன்னு போகும் தெரியுங்க? சினிமா, ட்ராமா, என்னென்ன உலகத்தில் இருக்கிற கெட்ட பழங்களோ எல்லாத்துக்கும் வலிச்சுன்னு போகும்.
பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அபிஷேகம் உங்க மேல இருக்குல்ல, ட்ரை பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு புரிந்து கொள்ளுதல் மிகவும் மிக 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 தேவை. நாம் தேவனோட கூட இணைந்து நாம் ஜெபித்து, தேவனை ஜெபிப்பது என்னையா ஜெபிக்கிறத பார்த்தா எத்தனை பேர் ஜெபிச்சு பார்த்துக்கிறேன். நான் சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ண சொன்னோம், ஒருத்தரை உட்கார வச்சு, நல்லா நிறையா இருந்தாலும் ஒரு ஊழியம் செய்கிறானேன்னு கூட்டின்னு வந்து உட்கார வச்சு ஜெபம் பண்ண சொன்னேன். ஏன் 2 பசங்க குழந்தைங்க நல்லா 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 செஞ்சுருக்கோம். அன்றைக்கி கறிங்கி மீனெல்லாம் நிறைய செஞ்சுருக்கோம். இதுங்கெல்லாம் வந்து சாப்பிடணுன்ற நல்ல ஆசையில் உட்காந்துதுங்க எங்கள் கூட. இந்த ஆளை ஜெபம் பண்ண சொன்னையா, 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணாரையா. அந்த சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணல அவர். ஆவியை ஏற்றுறதும் ஆவியை இறக்கிறதும், அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதும், இவரை சந்திக்கும்படியாகவும் இவரை சந்திக்கும்படியாகவும் இவரிடத்துல பேசும்படியாகவும் என்ன பண்ணான் தெரியுமா அந்த ஆள்? இது பரிசுத்தாவியா? இது அபிஷேகமா? ஹாஸ்பிட்டலில் ஒரு வியாதிக்கு ஜெபம் பண்ணுன்னா எங்கேயோ மலை மேலே இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுகிறார் அவர். இங்கே ஒரு ஜெபம் போதும், 2 நிமிஷம் ஜெபம் போதும். உண்மையாக ஊக்கமாக கருத்தோடு ஆவியோடு உண்மையோடு அவங்க மேலே பாரப்பட்டு 2 வார்த்தை, ஆண்டவரே சுகத்தை கூட ஆண்டவரேன்னு ஒரே ஒரு சின்ன சிங்கிள் வார்த்தையில் முடிச்சு போடும் கதை. நீ கேட்டு, நீ அவரை தட்டி, அவரை எழுப்பி, அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னது போல, நீ செய்யன்னு குச்சது போல அவர்கிட்ட போய் மன்றாடி அழுது குதித்து ஆடி பாடி ஜெபம் நீ கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் பரிசுத்தாவியா? இல்லப்பா. அபிஷேகம் என்பது என்னன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உள்ள போகலாம் வாங்க. இப்போ இந்த படத்தை கீழே போகலாம். இப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்தார். ஐயா தேவனுடைய குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை குறித்து வேதம் மிக மிக தெளிவாக பேசுகிறது. அவர் யார் என்று நமக்கு நன்றாக தெரியும். அந்த நாட்களில் இருந்த சீசரோட அவர் மனிதர்களாகத்தான் கருதினார்கள். அப்படி என்றால் சீசர்கள் கூட அவரை நம்பவில்லை. காரணம் என்ன? அவர்களுக்கு புரியவில்லை யார் என்பது கூட அவர்கள் தெரியாமல் இருந்தார்கள். பிறகுதான் எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். மரித்த பின்பு அவருக்குள் இருந்து வந்த ஆவி இருக்கிறது பார், அந்த ஆவிதாயா பரிசுத்த ஆவி. எந்த ஆவி? ஒரு மனிதன் மரித்து போனால் அவனிடத்தில் இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு, அவர் ஜீவனை விட்ட பின்பு, அந்த ஜீவனை விட்ட அந்த ஆவி அப்பொழுது எந்த மனிதனிடத்தில் அபிஷேகம் செய்கிறதோ அந்த மனிதன் தேவனுடைய பர்பஸை செய்கிற ஒரு மனிதனாக இருப்பான். அந்த ஆவிதான் உயிர்ப்பிக்கிற ஆவி என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஆதாம் ஜீவாத்மாவானான், இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்படிப்பட்ட போதிக்கிற இந்த ஆவி எந்த மனுஷனை அபிஷேகிக்கிறதோ, கவனிங்கள் பிரியமானவர்களே, என் அனுபவத்தில் நான் பேசுவேன். நான் செய்யார் பகுதியில் ஊழியம் செய்யும் பொழுது போகும்பொழுது என்னால் போக முடியாத நல்ல சரியான ஜுரம் இருந்தது. எனக்கு என்னால் நடக்க முடியாது. நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் பறக்கும். அந்த வண்டியில் உட்காந்துன்னு போனனா இல்லையா என்னானே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் அந்த இடத்துல அநேக பாவம் எல்லாமே 50, 60, 65 வயசு உள்ள பெரியவர்கள். அந்த நாட்களில் அங்கே போய் ஊழியம் செய்யும் பொழுது கவனிங்கள், அந்த நிலையிலே போய் நான் பலிபீடத்தின் முன்பாக நான் நின்று பேசுகிறேன். பலிபீடத்தில் அங்கே நிற்கும் பொழுது பிரியமான தேவஜனமே, உடம்பு அத்தனையும் ஜில்லுனுக்கு மாறி போனது. பலவீனமாக இருந்த உடம்பு பலம் பெற்றது. நான் என்ன பேசினேன் என்று எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது. அவரிடத்தில் பேசும்பொழுது நான் என்ன பேசினேன் தெரியுமா? வேதத்தை நீங்கள் படிக்காதீங்க, மூடு. செய்தி புக்கத்தையும் அப்படியே மூடி வைங்க. நான் பேசுறது அப்படியே நீங்கள் கதை மாதிரி கேட்டுக்கணும். நான் இதுலேருந்து உனக்கு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசினையா. அந்த இடத்துல தான் நான் அந்த அபிஷேகத்தை கண்டேன். பிறகு நான் மாறி போனேன். திரும்பவும் அந்த புல்பீட்டிலேருந்து வெளியே வந்தேன். திரும்பியும் பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வரும்பொழுது நான் எப்படி வந்தேன்னு என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பொய் பேசலை நான். நீங்கள் பிரியமான தேவஜனமே, ஒரு அபிஷேகமானது உங்களிடத்தில் வந்தால் என்ன நடக்கும், இல்லை என்றால் என்ன நடக்கும்? அப்படி என்றால் உன் ஆவி வேறு, பரிசுத்த ஆவி வேறு.
பரிசுத்த ஆவியினாலே ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த மனிதனை நடத்தி விடுவார். அந்த மனிதன் அந்த பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுவான். கவனிங்கள், அவன் சற்றேனும் விலகினால் தேவன் அவனோட கூட இருக்க மாட்டார். அவன் திரும்பவும் உலகத்து பக்கத்திலே போவான். எத்தனை பேர் ஆவியிலே வந்து எகிரி எகிரி குச்சி பாடி ஆடி எல்லா வேலையும் செய்து கடைசியில் அவர்கள் என்ன பண்ணார்கள் தெரியுமா? உலகத்து பக்கத்தில் போயிருக்கிறார்கள். என் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர். என்ன அர்த்தம் அப்படி என்றால், பரிசுத்த ஆவி உங்களை அழைச்சாரா? ஞானஸ்நானம் எடுத்தார். பாருங்கள், நான் மரித்தேன், நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், இயேசு கிறிஸ்துக்குள் உயிரோடு எழுந்தேன், சத்திய வாக்கெல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு அவங்க நிலைமை? பிரியமான தேவ ஜனமே, அது அல்ல. இப்போ பாருங்க, கொஞ்சம் படத்துக்குள்ள போகலாம். இப்போ பரிசுத்த ஆவி என்று நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்பொழுது கவனி, இந்த ஓரத்தில் மனிதன், அதாவது பாவ மனிதன் என்று எழுதியிருக்கிறேன். மனிதனின் பாவ ஆவி. என்னைக்கு இணை சேர்க்கையில் பிறந்தனோ நானும் பாவ ஆவிதான். நல்லா கவனிங்க, யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதன் தாய் தகப்பனுடைய இச்சையில பிறந்த எந்த ஒரு மனிதனாமா இருந்தாலும் சரி, அவன் பாவத்துக்குரியவன். அவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகிய நானே என்னையே வச்சுக்கிறேன். இதை ஒரு பாவ ஆவி கொண்டவன் நான். புரியுதா? பவுல் சொன்னார், பாவியிலே பிரதான பாவின்னார் அவர். அதை காட்டில நானும் பிரதான பாவின்றேன், பாவ மனிதன்ற நான். கவனிங்கள் பிரியமான தேவஜனமே, என் ஆவி பாவத்தினாலே உருவான ஆவி, என் ஆவி இச்சினாலே உருவான ஆவி. கவனிங்கள், மனிதனுடைய ஆவி அனைத்துமே பொய் மாய்மாலத்தில் உருவான ஆவி. நிச்சயமாக அவனை திருத்த முடியாது. எந்த வழியிலும் அவன் திருந்த மாட்டான். வேஷம் ஒன்றால் போடுவான். நான் பார்த்த என்னுடைய 64 வயசுல நான் பார்த்த சத்தியங்களை நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். பயங்கரமான மாய்மாலங்கள் இருக்கும், பயங்கரமான பேச்சுகள் இருக்கும், பயங்கரமான மூடி மறைத்தல் இருக்கும், பயங்கரமான பாவங்களை சிரிப்பி முழுப்புகிற காரியங்கள் இருக்கும். ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்களின் ஊடாகத்தான் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ளாக நான் பயணம் பண்ணி கொண்டு வருகிறேன். பிரியமான தேவஜனமே, அதனாலே தான் தனிப்பட்ட முறையிலே நின்று நான் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். பிரியமான தேவஜனமே, இப்படிப்பட்ட இந்த பாவ மனிதனுக்கு தேவனுடைய ஆவி கொடுக்க முடியாதையா? தேவ ஆவி வராது. உனக்கு ஏதாவது ஒரு சின்ன காரியங்கள் செய்து உங்களுடைய கற்பனைகளையும் வச்சு பாருங்க. யாருன்னா ஒருத்தர் பகையா இருந்தானா அவன் என்ன பண்ணலாம்னு நினைப்பீங்க நீங்க? அவன் அப்படி பண்ணலாம், அவன் இப்படி பண்ணலாம், அவன் அதை செஞ்சிடலாம், அவனை இதை செஞ்சிடலாம், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் சொல்ல முடியும் உங்களால? நிச்சயமா இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா பொய். கவனிங்க, செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இவனிடத்தில் தேவ வல்லமை இறங்கி வந்தால் என்ன ஆகும்? சற்று யோசனை பண்ணி பாருங்கள். இவன் யார்? இந்த சரீரம் என்ன சரீரம்? அதாவது சர்பத்தினுடைய மிங்லிங்னால வந்த சரீரம் இது. இதன் நிமித்தம் தேவன் தன் சொந்த ஆவியை இந்த சரீரத்தை கொடுக்க முடியாது. இந்த ரத்தமும் இந்த மாமிசமும் பரலோக ராஜ்யத்துக்கு வராது, அது ஜெயிக்காது. இப்பொழுது கவனிங்கள், நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் உன்னோட பேசினார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள், மனித சாயலில் வந்த இயேசு கிறிஸ்து, அவருக்குள் இருந்து வந்த ஆவி இருக்குது பார். அந்த ஆவிதான் உன்னையும் என்னையும் தேற்றுகிற தேற்றாளனும் பரிசுத்த ஆவியும் அபிஷேகம் உள்ளதா இருக்கிறது. ஐயா, எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நீங்க சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களா அல்லது தேவனுடைய ஆவியை பெற்றவர்களா? சொல்லுங்க ஐயா. இவ்வளோ தூரம் நான் பேசியும் புரியாத ஜனங்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இன்னும் கூட ஆன்லைனில் ஏதோ கதைகள் அடிச்சிட்டு இருக்காங்களே தவிர, ஒரு செய்தினா உண்மையான செய்தி, வேதத்தில் இருந்த ஒரு செய்தி உண்மையான செய்தி இருக்கான்னு நீங்க பார்த்துருக்கீங்களா? நிச்சயமா பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்? பாவ மனிதன் பரிசுத்த ஆவி அவனை நடத்தவில்லை என்றால் அவன் மாயமாலக்காரனாக மாறி போவான். அந்நிய பாஷை என்ன?
வேறொரு பாஷை அது அந்நிய பாஷை. தேவ தூதர்கள் பாஷை அந்நிய பாஷை. இவன் என்ன செய்கிறான்? மாயமாலமான கேசட்டை கொடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். புரியுதா? இப்பொழுது அந்நிய பாஷை அதிகமாக இல்லை. ஏனென்றால் இந்த செய்தியானது நிறைய இடத்துல அந்நிய பாஷையை குறித்து சாடினதுனாலே பொய்யான ஆவிகள் அங்கிருந்து வெளியே போயிடுச்சுங்க. இப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுதுங்க, 25ஆம் வருஷம் 25ல் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வரப்போகுது. அந்த இடத்துல பயங்கர பஞ்சம் வரப்போகுது. யூதருடைய காரியங்கள் இன்னும் நடந்து முடியவே இல்லை. முக்கால்வாசி இன்னும் 20% இன்னும் அப்படியே இருக்கு. அதுங்காட்டியும் 3ஆம் உலக போர்ன்ட்டாங்க. செய்தி தெரியலையா? பரிசுத்தாவி இல்லை. அவங்களே தீர்க்கதரிசின்ட்டாங்க. 600 வருஷம், 500 வருஷம், 400 வருஷம், 2000 வருஷம் இப்படி தான் ஒரு தீர்க்கதரிசிங்க வந்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சந்துக்கு போந்துக்கலாம் தீர்க்கதரிசிகள். வேதத்தில் இல்லாத ஒன்று. இப்போ யோசனை பண்ணுங்க, பரிசுத்தாவி அபிஷேகம் உண்டா? அபிஷேகம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுதா? இப்பொழுது நீங்கள் எந்த ஆவியை பெற்றீர்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அல்லது தேவனுடைய ஆவியை பெற்றீர்களா? பரிசுத்த ஆவியை பெற்றீர் என்றால் நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கும் என்று பவுல் அழகாக பேசினார். அது யாரும் போதிக்க வேண்டியது அவசியம் இல்லை. அது உங்களை நடத்தும், உங்களுக்கு அது போதிக்கும். ஆனால் ஒருவன் போதித்து தான் இதை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஒருவேளை அது சரியான போதனையாக இருந்தால் அதற்கு ஆமேன் என்று சொல்லும். அது எதிர்த்து நிற்காது. பிரியமான தேவஜனமே, இப்பொழுது நான் கீழே போடுகிறேன், கவனிங்கள். இப்பொழுது நான் ஒரு வட்டமாக ஒரு 4 வட்டங்களை நான் போட்டு அந்த 4 வட்டங்களை மனிதனாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த 4 வட்டங்களின் மேலாக ஒரு ஏரோமார் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், அதாவது பரிசுத்தருடைய ஆவி இவர்கள் மேல் அமரும் பொழுது இவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். கவனிங்கள். மனம் திரும்பி நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பண்ணப்படும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள். அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் கர்த்தர் வரவழைக்கிற தூரத்தில் உள்ள யாவருக்கும். என்ன அர்த்தம்? முழுசா இயேசுநாதர் உங்களுக்குள்ள உட்காந்துட்டாங்கன்னு அர்த்தமா? அவருடைய வரங்களிலே உங்களை புதுப்பிக்கிறார். அங்கே பெந்தகோஸ்தே நாட்களில் என்ன நடந்தது? அந்நிய பாஷை பேசினார்கள், அற்புத அடையாளங்களை செய்தார்கள், எவ்வளவோ சம்பவங்கள் நடந்தது. ஐயா, தேவன் வரங்களினாலே நிரப்பினார் எல்லாரையும். இப்பொழுது கூட பிரியமானது அவருடைய அபிஷேகமே வரங்களாக தான் இருக்கிறது. போதனையை ஏற்றுக்கொள்ளுவதற்கு வரம்தான், செய்தியை பிடிப்பதற்கும் வரம்தான், வேதத்தை இணைப்பதற்கும் வரம்தான், எல்லாவற்றுக்கும் வரம்தான். பிரியமான தேவஜனமே, அதனாலே இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு நான் விளக்கினேன். அதோடு கூட நான் வார்த்தையின் மூலமாகவும் இதை உங்களுக்கு விளக்கி தந்தேன். வேத வசனம் அநேகம் வைத்திருக்கிறேன். நான் அதை எடுத்து படித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நான் பேசினது தான், இப்பொழுது நான் பேசினது என்னவோ அதுதான் நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதை நான் நேரடியாக பேசிவிட்டேன். அதனாலே பிரியமான தேவஜனமே, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றது உண்டானால் இந்த செய்தியானது நீங்கள் மறுதலிக்க மாட்டீர்கள். ஏனை அப்படி சொல்லுகிறீர்? ஏனென்றால் இது வார்த்தையோட வார்த்தை பொருந்தும். ஒரு காந்தக துண்டு இரும்பை தான் ஒட்டும். அப்படிதான் வார்த்தையானது வார்த்தையினாலே அபிஷேகம் என்று சொல்லப்படுகிற மனிதனை இது தொடும். இந்த வார்த்தை தொடும், இது உண்மைதான் என்று பேசும். அப்படி பேசினால், உங்களிடத்தில் அந்த வார்த்தை, அந்த அபிஷேகம் பேசினால், இந்த செய்திக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் அநேக செய்திகளை நான் விடுவேன். இன்னும் அதிகமான ஆழமான செய்திகளை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். ஏனென்றால் சிலருக்கு புரியாது. அதை ஒன்று ஒன்றாக சிறிது சிறிதாக மிக மிக தெளிவாக புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நான் உங்களிடத்தில் பேசப் போகிறேன். அப்படி உங்களுக்கு தேவை என்றால், வேதாகம் நான் படிக்கவில்லை சகோதரனே, எனக்கு அதிகம் வேதாகம் தெரியவில்லையே அப்படி என்று எண்ணினால், என் பாஸ்டர் ஏதேதோ சொல்லுகிறாரே, ஒரு கோர்வையான ஒரு வார்த்தை இல்லையே என்று உங்கள் மனதுக்குள் இருந்தால், அவர் நல்ல மனிதன்தான், அவர் வழிநடத்துதல் அப்படி. அதனாலே பிரியமான தேவஜனமே, நீங்கள் எந்த சபைக்குனா போங்க, ஆனால் வார்த்தையை மட்டும் விட்டுடாதீங்க.
அதுதான் உங்களுக்கு பக்கத்தில் தியாப்பனி பாடியை உருவாக்க போகிறது. அதில் தான் நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற போகிறீங்களே தவிர இந்த சரீரத்தில் நீங்கள் கண்டிப்பாக பெறவே முடியாது. சகோதரனே சகோதரியே, என் அன்பான சகோதரனே சகோதரியே, வார்த்தை உங்களுக்கு புரிந்திருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக வார்த்தையெல்லாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொருள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாம் வார்த்தையின் படி தான் இருக்கும், பைபிள் படி தான் இருக்கும். பைபிள் தெரினா கவலைப்படாதீங்க, கேட்டுக்கிட்டே வாங்க. பைபிள் உங்களுக்குள்ளே அத்துப்படி ஆகிடும். நான் பேசுறது அத்தனையும் பைபிளில் இருக்கிறது தான். நான் உங்களுக்கு என் பாஷையில் மாற்றி பேசுகிறது, அதே மாதிரி உங்கள் பாஷையில் மாற்றிக்கங்க. உங்களுக்கு புரியும். நீங்கள் பேசும்போதே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இது ஏதோ பைபிளில் இருந்தால் அவர் பேசுகிறாருன்ட்டு. அதனால் பிரியமான தேவ ஜனமே, மேலும் மேலும் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் காலம் இல்லை. நாம் குறிப்பிட்ட தேதி ஒன்று குறிப்பிட்ட வருஷம் ஒன்று வைத்திருக்கிறோம். அந்த வருஷத்திலிருந்து முன்னும் பின்னுமாக இருக்கலாம், சரியாக தெளிவாக இல்லை. ஏனென்றால் அது தேவனுடைய நாட்களுக்கும் நம்முடைய நாட்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனாலே அதற்கு அருகாமையில் நாம் இருக்கிறோம். ஏதோ தூரத்திலே கரையை பார்ப்பதல்ல, கரையை கிட்ட இறங்குகிற நேரத்தில் இருக்கிறோம். அதனால் பிரியமான தேவஜனமே, இன்னும் அதிக தூரம் இல்லை, மிகவும் பக்கத்தில். இன்னும் 4-5 வருடத்துக்குள்ளாகவே அநேக காரியங்களை நடத்தப்போகிற ஒரு நாட்களில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அதனால் பிரியமான தேவஜனமே, தெளிவாக சிந்தித்து கர்த்தருடைய வார்த்தையிலே நில்லுங்கள். எது எப்படி போனாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். கர்த்தருக்குள் நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகல நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எல்லாவற்றுக்கும் போதுமான தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஆமென். க்ளோரி, ஹல்லேலூயா, பிரைஸ் டு காட்.